வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போதெல்லாம் எங்கள் அப்பா வந்து சொல்லுவார் 10 பைசா சொல்லுவாங்க, ஏன்டா அந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்க, ஏன் தனியாக அந்த மாதிரி கத்திட்டு இருக்க அக்கம் பக்கத்துல அப்படின்ற மாதிரி ஒரு சில பேச்சுக்கெல்லாம் வந்து வந்தேன். ஒன்ஸ் மானிட்டைஸ் பண்ணிட்டு 10,000 வீட்டில் கொடுத்தது ஓகே சரி விடு பையன் சம்பாதிக்கிறான் அப்படின்ற மாதிரி அவங்க ஒத்துக்கிட்டாங்க. தென் வந்து மெடிக்கல் இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் நான் பிரைம்ல இருக்கும் ஸ்டார்டிங்ல ஒரு 1.5 வருஷம் பயங்கரமா வீடியோ போடுவேன். லைக் டெய்லி வீடியோ. அந்த ஒரு எஃபெக்ட் கிட்டத்தட்ட 1 இயர்ல 1000 வீடியோ போட்டேன். பரவாயில்ல ப்ரோ. 1 இயர்ல 1000 வீடியோ போட்டேன், 10K அடிச்சேன். கரெக்டா 1 இயர் முடியும் போது 1000 வீடியோ சேனல். அப்பதான் நான் கூட உங்களை கால் பண்ணி பேசினேன், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. ஸோ அதனால ஊர் திருவிழா கூட ப்ரோ பிக் ஃபேன் ப்ரோ. ப்ரோ உங்க வீடியோ எல்லாம் பிடிக்கும் ப்ரோ. எல்லாரும் சொன்னாங்க ஃபேன்னால ப்ரோ விடுவோம். இல்ல அப்போ வந்து நான் வந்து சப்ஸ்கிரைபர் மாதிரி தான் உங்களுக்கு. அப்போ பழக நான் என்ன தெரியலன்னா இப்ப நான் உங்களுக்கு யாருன்னே தெரியாது. கரெக்ட் தானே? அது என்னமோ கரெக்ட் தான். அப்புறம் பேசுறேன். ஹெல்த் இஷ்யூன்னு பாத்தீங்கன்னா ட்ரை ஐ ப்ராப்ளம். ஃபோன் பார்த்தாலே அந்த ஒரு வருஷத்துக்கு ஃபோன் பார்த்தாலே கண்ணில் போய் லைட்டா இந்த கண்ணீர் வரும். அந்த மாதிரி ப்ளஸ் வந்து ஆஃபீஸ் சிஸ்டமு ஃபோனு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம அந்த வெளிச்சத்தையே பார்த்துட்டு இருக்கனால உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் அதிகமாக வர ஆரம்பிச்சு. அந்த மாதிரி கொஞ்சம் இஷ்யூஸ் அவ்வளோதான். அந்த மாதிரி நிறைய நல்லா இஷ்யூஸ் மட்டும் நடந்தது. காப்பிரைட் ஸ்ட்ரைக்குன்னு போனோம்னா கிட்டத்தட்ட 8வது காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஆமாம் ப்ரோ, ஒரு வீடியோல கூட சொன்னீங்க இப்போ ரீசெண்டா போட்ட வீடியோல வெற்றிகரமா 8வது காப்பிரைட் ஸ்ட்ரைக் வாங்கிட்டேன்னு. காப்பிரைட் ஸ்ட்ரைக் வாங்குறது எனக்கு ஆக்சுவலி பிரச்சனை இல்லை. நீங்க நான் ஒரு அனிமே சீரிஸ் எடுத்து பண்ணியிருந்தேன். பட் அது யாருக்கும் அந்த அளவுக்கு இப்போ ஞாபகம் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணேன் ஆக்சுவலி 110 வீடியோ அப்படியே ஃபுல்லா பிளாக் யூடியூப் சைட்ல இருந்து. கிட்டத்தட்ட 1 மந்த் எஃபெக்ட். அந்த எஃபெக்ட் அந்த அளவுக்கு போட்டு ஃபுல்லா அதுதான் எனக்கு புரியுது. சரி ஓகே பரவாயில்ல. அந்த டைம்ல ஆக்சுவலி ஒரு 500 சப்ஸ்கிரைபர் தான் நம்ம வந்தாங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் நீ பண்ணு ப்ரோ நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல அப்படின்னா இந்த அளவுக்கு நான் வந்திருப்பேன். அதனாலதான் நானும் இப்ப மறுபடி வீடியோஸ் ஆரம்பிச்சேன். இல்லைன்னா நான் நிறைய தூக்கி போட்டு போயிருப்பேன் ப்ரோ. நான் வந்து என்னோட சப்ஸ்கிரைபர் ஃபோன் பண்ணி சொல்றாங்க, ப்ரோ இது மட்டும் வீடியோ போடுறது நிறுத்தாத ப்ரோ, உன் வீடியோ நல்லா இருக்கு, கண்டென்ட் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்னு சொன்னதுனாலதான் நான் இப்ப மறுபடி இறங்கியிருக்கேன். அதேதான் கண்டிப்பா. சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே இல்லை. அவ்வளோ ஒரு மோட்டிவேஷன் நிறைய நேரத்துல ரொம்ப சப்போர்ட்டிவ். எனக்கு ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நான் சத்தியமா மறக்கவே மாட்டேன். அந்த ஒரு சரி ப்ரோ, இங்க பாருங்க, இருங்க இப்போ வந்து 4th கேள்வி. உங்களுக்கு பிடிச்ச ஓஜி சப்ஸ்கிரைபர்னா யார் சொல்லுவீங்க? பாருங்க, நீங்க 3 பேர் தான் சொல்லணும், அதுக்கு மேல சொல்லக்கூடாது. 3 பேர் தான் சொல்லணும், அதுக்கு மேல சொல்லக்கூடாது. நிறைய பேர் இருக்காங்க பாய். இல்ல 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 நம்ம 3 பேர் தான். 3 பேர் ஆக்சுவலி மென்ஷன் பண்ண வேணாம். சரி விட்டுருங்க அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிருங்கறீங்களா? என்ன சொல்ல? ஏன்னா இல்ல அது நம்ம சொல்லிடலாம். பட் கண்டென்ட் காண்டி தான் ப்ரோ, கண்டென்ட் காண்டி. ஓஜி சப்ஸ்கிரைப் நீங்க சேனல் ஆரம்பிச்சதுல இருந்து உங்க கூட இருப்பாங்கல்ல, அப்படி சொல்லுங்க. நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா என்னன்னா நம்ம நேம் சொன்னா அவங்களுக்கு ஒரு பிரைவசி ஒன்று இருக்கும். ஸோ விருப்பம் இல்லாம நம்ம சொல்றது கரெக்டா இருக்காது. சரி ப்ரோ, இப்போ வந்து 50 கேள்விக்குள்ள போலாமா? இப்போ வந்து ஜெனரல் கேள்வி தான். இப்போ நீங்க வந்து ஒர்க்கு போயிட்டு அங்க சொன்னீங்க. ஆமா. நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? எப்படி எல்லாம் டைமிங் நீங்க ஒர்க் பாக்குறீங்க? ஹாஸ்பிடல்ல ஒர்க், மெடிக்கல் ஃபீல்டு, பயோமெடிக்கலா இருக்கேன். கிட்டத்தட்ட வந்து 10 hours ஒர்க் டியூட்டி டைமிங். பட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணா நம்ம கரெக்டான டைம் வர முடியாது. 10ங்கிறது ஒரு 10.5 மணி நேரம் ஆயிடும். போயிட்டு வரதுக்கு 2 மணி நேரம்னா கூட 12 hours போயிடும். ஸ்லீப் வந்து ஒரு 7 மணி நேரம். அவ்வளோதான் கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் வீடியோக்கு ஒரு 4 hours எடுக்கும். அதுதான் வந்து என்னோட ஒரு 1.5 வருஷம் லைஃப் மொத்தமா. அப்புறம் ஃபர்ஸ்ட் இருந்த ரூம்மேட்ஸ் வந்து கிளம்பிட்டாங்க. பட் ஒரே நாளா வாடகை, ஒர்க்கு, குக்கிங் இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஜஸ்ட் இப்போதான் ஒரு 1 month முன்னாடி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, பசங்க 2 பேர். ப்ரோ அது கேட்கக்கூடாது. சரி விடுங்க, அது வேண்டாம் நானே கேட்கல. அது வந்து உங்க பர்சனல், அதை நான் கேட்கக்கூடாது. ஒன்றும் இல்லை, சேலரி தான். சேலரியா? சேலரி சொல்றது என்ன ப்ரோ இருக்கு? இல்லை ப்ரோ 11,000. இப்போ இல்லை ப்ரோ, நீங்க ஃபர்ஸ்ட் வாங்க. இப்போ அது ஆமா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 14 வாங்கினேன். 14 கொடுத்தாங்க. இஎஃப், பிஎஃப், ஜிஎஃப்லாம் பிடிச்சாங்களா? அது இல்லை, ஹாஸ்பிட்டல் டெபாசிட்ன்ற பேர்ல 1000 ரூபா பிடிப்பாங்க. சரி விட்டுருங்க, இது வேண்டாம் முறை, நான் கட் பண்ணி தூக்கிடுவேன், கவலைப்படாதீங்க. இல்ல ஒன்றும் இதுல என்ன இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நான் போட்டுக்கலாம்ல? நீ போட்ட ஒன்றும் பிரச்சனையே கிடையாது.
சரி ப்ரோ, பார்ட் ஒன் போட்டுக்கலாம். ஃபுல் வீடியோ போட்டால் தான் பார்க்க மாட்டாங்க. இடையில மீம்லாம் ஆட் பண்ணுவேன். பார்த்துட்டு நீங்க வீடியோ பார்த்துட்டு தான் சொல்லணும், ஓகேவா? நீ அமுச்சுனே நான் பாக்கறேன்னு பார்க்கலாம். முதல்ல ஏன் 5 நிமிஷம் பார்க்க முடியாது அவனால? 5 நிமிஷம் போட்டா பாக்கறனால 2 வீடியோவா போடுவான் 5 நிமிஷமா, அப்பயும் பார்க்கணும். சரியா? சரி ப்ரோ, இப்போ வந்து 5 கேள்வி முடிஞ்சா? இப்போ 6வது கேள்வி என்ன கேட்கலாம்? சரி, உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர்ஸ். என்ன பிடிச்ச யூடியூபரா? 5 பேர் சொல்லுங்க. 5 பேர் அவ்வளோலாம் தெரியாதியா? அது என்ன தெரியாது, சொல்லணும். எஸ்எல் ஃபர்ஸ்ட் எஸ்எல் ஒரு அது மறுதிருப்பியும் ஆட் ஆகாது. அது ஏற்கனவே ஆட் ஆயிடுச்சு, மறுதிருப்பியும் அது வராது. கணக்குல இல்ல, முடிஞ்சிச்சு. 2வது அவ்வளவுதான். அது என்ன செய்ய, என்னது இது? வேற என்ன சொல்றது? நான் சொல்றேன் ப்ரோ, யூடியூபர்னா மான்வா அனிமின் ஒண்டி சொல்லல. உனக்கு பிடிச்ச யூடியூபர்ஸ்னு 5 பேர் சொல்ல போதும். நான் யூடியூப்குள்ள வந்தேன்னா வர ரீசனே அனிமையா தான் இருக்கும். அதை தாண்டி நான் வேற எந்த ஒண்ணு அதிகபட்சம் நான் பார்க்க மாட்டேன். ஓகே மகனா, 100க்கு மேல சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிருக்கையா? சப்ஸ்கிரைப் பண்ண நான் எப்பயாவது லைக் அப்ப எடிட்டிங் ரிலேட்டடா இருந்தா பாப்பேன், இன்ஃபர்மேட்டிவா இருந்தா. சரி 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 விடு. 6வது கேள்வி போவோம். அது 6 ஸ்கிப் பண்ணிட்டு 7க்கு போவோம். 7வது கேள்வி என்ன கேட்கலாம் உங்களுக்கு? என்ன சொல்றது, அது கேட்கலாமா? சரி இரியா எனக்கு திருப்பி வருது. நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா? லவ் பண்ணா வேற இருப்பாங்களா? பண்ணிருக்கேன், பிரேக்கப் ஆயிடுச்சு. ஓகே, ஒரு அவ்வளவுதான், 7 முடிஞ்சு. 8வது கேள்வி என்ன கேட்கலாம்? இருங்க, யோசிக்க விடுங்க. நான் கேட்டேம்மா, ஞான் மறந்து போச்சு. நான் யோசிச்சு வச்சிருந்தது 7 கேள்வி வந்ததே பெரிய விஷயம். ஏய் வெற்றி, நீ எதுவும் ஐடியா கொடுறா. நானா? வெற்றி நானா? நீ ஏதாச்சும் கேள. 8 ப்ரோ, உனக்கு இப்போ யூடியூப்ல எனக்கு இப்போ உனக்கு காண்டேத்துற விஷயம் என்னது? கடுப்பேத்துற விஷயம்னு பாத்தீங்கன்னா அதான் ப்ரோ, அனிமே ஆரம்பிச்சுட்டு பாதியில வர்றது. 2வது விஷயம், ஒரு 100 எபிசோட் போட்டு அதுக்கு அடுத்து அப்படி கேட்கல. யூடியூப் தரத்தை தருவானுங்க பாத்தீங்களா? யூடியூப் காரங்க பண்றாங்கல்ல, யூடியூப் காரணம் பண்றது அதேதான். நம்ம ஆக்சுவலி வந்து எடிட் பண்ணி போடுவோம். அதுக்கு அவனுக்கு வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்ன்ற பேர்ல ஒரு சைட் கொடுப்பானுங்க. அந்த கருமத்தை எடிட் பண்ணாம அப்படியே போட்டு வச்சிருப்பாங்க, அது கொடுக்க மாட்டாங்க. அது எனக்கு சரியான டென்ஷன் ஆகும், இந்த காப்பிரைட் இஷ்யூல. இப்போ ஏஐ வச்சு அதான் அதை பத்தியா நான் யோசிச்சு வச்சிருந்தேன் அந்த கேள்வி கேட்கலாம்னு. நல்ல நல்ல வேலை தலைவர் எடுத்து கொடுக்குற பாத்தீங்களா? இதுக்குதான் வேணுங்கிறது. இப்ப நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கோம்ல ப்ரோ, நம்ம வீடியோ போடுறத அவங்க ஏஐலையும் போடுறாங்க. அதனால நம்மளுக்கு சில ப்ராப்ளம்ஸ் வருது, நம்மளோட வியூஸ் அடி வாங்குது. அதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? இல்ல ப்ரோ, ஆக்சுவலி எனக்கு அது பெருசா இல்லை. ஏஐல என்னதான் போட்டாலும் அந்த வாய்ஸ் வந்து ஒரு ஃபீலிங் இருக்காது, இருக்காது. இப்போதைக்கு இருக்கிற கரண்ட் ஏஐல நான் சொல்றேன். அதனால பாக்குறவங்க அப்படி வீடியோ போட்டு பாக்குறாங்க அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து நல்லா இருக்குன்னா இல்ல, ஓடுது கதை கேட்கறேன் அவ்வளவுதான் அப்படின்றத தாண்டி அவங்களுக்கு வேற எதுவும் இல்லை. ஸோ எல்லாத்தையும் அப்படி போட ஆரம்பிச்சிட்டாங்க. மெயினா வியூஸ் போறதே எடுத்து போடவும் வியூஸ் அடிவாங்க நிறைய பேருக்கு. இப்ப ஏஐ சேனல் தான் ப்ரோ அதிகமா இருக்கு. நம்ம இதோட நம்ம இன்டர்வியூ முடிச்சுக்கலாம், ஓகேவா? நான் அவங்கள பத்தி விரும்பல. வேலையை போயிட்டு வந்திருப்பீங்க, நிம்மதியா சாப்பிடுங்க, தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க, உடம்ப பார்த்துங்க. அடுத்த வீடியோ போட்டுருங்க.